ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 3 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜயா வந்து மீனா வந்து சமைச்சு வைக்காம போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்படி பொறுப்பு இருக்குதா, என் பையன் அங்கே அடிபட்டு இருக்குதா, அவளுக்கு என்ன இன்னைக்கு பூ கட்டணுமா, அவன் புருஷனை முந்தானே பிடிச்சிட்டே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா அண்ணாமலை பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு முடிச்சிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் இதை திறந்து பாருனோடனே என்ன இந்த வெறும் டப்பாவை தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. திறந்து பாருன்னு சொன்னேன்னொடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீனா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே விஜய் அமைதியாயிடுறாங்க. அப்புறமா ஸ்ருதியும் ரவியும் வந்து இந்த மாதிரி என்னமோ பண்ணி இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்னோடனே ரவி அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்றாரு. அதான் கொடுக்கதான் இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க மீனாவை போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே இருந்துச்சு எல்லாம் ரெடி பண்ணி ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சாப்பாடே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன சாப்பிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுதுன்னா மீனாவும் முத்துவும் போய் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு ரோஹிணிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் எல்லாரும் வந்துடுறாங்க. மனோஜுக்கு வந்து கண்ணு கட்ட அவுக்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் ஒருத்தங்களை பார்க்கணும்னு சொல்கிறாருனோடனே அவங்க விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் என் பையன் என்னதான் பார்க்கணும்னு சொல்லணுன்னே இல்லை அவங்க ஒய்ஃபை தான் கூப்பிட்டாரு அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. அப்புறமா மீனா வந்து ஒன்றும் ஆகாது போங்கன்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பிவிடுறாங்க. கட்டை ஓப்பன் பண்ணும்போது மனோஜுக்கு வந்து ரோஹிணி வந்து அப்படி கொஞ்சம் மங்களா தெரியுது. அப்புறமா அவங்களுக்கு வந்து நல்லா கண்ணு தெரியுது. அவர் ஓடி போய் ரோஹிணியை கட்டி பிடிச்சி நல்லா ஒன்று பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்புறமா ரோஹிணி வெளியில் வந்து ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்துடுறாங்க. அப்புறமா ரோஹிணி வந்து அவருக்கு கண்ணு தெரியுது அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு நான் கூட பயந்தே போயிட்டேன் நீங்கள் அழுகையை பார்த்துட்டு அதை ஒழுங்காக சொல்ல மாட்டீங்களா பார்லர்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாரு ரோஹிணியை. அப்புறமா எல்லாருமே வந்து ஆமாம் நீங்கள் போட்ட சீனை பார்த்து நாங்களே பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணுறாங்க. அப்புறமா மனோஜுக்கு வந்து சரியாயிருது. மீனா மட்டும் அப்படியே ஓரமாக போய் யோசிக்கிறாங்க. அப்போ முத்து என்னன்னு கேட்கும்போது ஏங்க உங்கள் அண்ணன் தானே கிறிஷோட அப்பான்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம், அவனுக்கும் இப்படி தானே அடிபட்டுச்சுனோடனே ஆமாம் நம்ம சந்தேகம் மட்டும்தான் மீனா பட்டிருக்கோம், நீ கவலைப்படாமல் இரு, சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா மனோஜ் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. விஜயை வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டோன்னே இது என்ன ஹாஸ்பிட்டல் பில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அந்த பில்லை பார்க்குறாரு. இப்போ மீனா வந்து அவர் மட்டும் அன்னைக்கு வந்து சண்டை போட வந்தவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பிவிடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக கண் ஆப்ரேஷன் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறமா அண்ணாமலை வந்து மனோஜ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு உனக்கு வந்து காசு கொடுக்க முடியாதுக்கா என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து ஒழுங்காக காசை திருப்பி கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.